Hi friends, welcome to Sudhara Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா அதாவது வந்து பிரான் ஊறுகாய் எப்படி செய்யலாம்ன்றத தான் பார்க்க போறோம். இறால் ஊறுகாய் வந்து நம்ம செஞ்சு வச்சிட்டோம் அப்படினா 6 மாசம் கெட்டு போகாம இருக்கும். அதுக்கு வந்து 1/2 kg வந்து நான் இறால் எடுத்துர்க்கேன். இத வந்து இப்ப நான் மேரினேட் பண்ணி வைக்க போறேன். அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படினா இப்போ இதெல்லாம் சுத்தம் பண்ணி வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. மஞ்சள் தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. உப்பு வந்து பாத்தீங்க அப்படினா இது கொஞ்சமா உப்பு சேர்த்துக்குங்க. ஏனா ஊறுகாய்க்கு அங்கேயுமே உப்பு சேர்க்கணும். அதனால கொஞ்சமா சேர்த்துக்குங்க. மஞ்சள் அதாவது மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து இப்போ வந்து மேரினேட் பண்ணி வெச்சுக்கலாம். இப்போ வந்து மேரினேட் பண்ணதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு இப்போ ஒரு வாணலி வச்சிருக்கேன். இந்த வாணலியில வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவைக்கு ஏற்ப ஆயில் சேர்த்திருக்கேன். நல்லெண்ணெயில செஞ்சாலும் சூப்பரா இருக்கும். நல்லெண்ணெய் இல்லாத பட்சத்துல வீட்டுல என்ன எண்ணெய் இருக்கோ ரீஃபைண்ட் ஆயில்ல கூட நீங்க செய்யலாம். இப்போ நான் மேரினேட் பண்ணதை வந்து இப்போ இதை நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ப்ரான் எல்லாத்தையுமே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ மேரினேட் பண்ண ஃப்ரானை போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி ஸ்டேஜ் வரப்ப வந்து நம்ம ஃப்ரானை வந்து எடுத்துடணும். இதுல வந்து தண்ணி விடும். தண்ணி இல்லாத அளவுக்கு வந்து நீங்க நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையுமே நான் வந்து எடுத்துட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்றத பார்க்கலாம். இப்போ ஃப்ரான் ஊறுகாய் செய்யறதுக்கு ஒரு மசாலாவை நம்ம ரெடி பண்ண போறோம். அதுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி காஞ்ச மிளகாய் இருந்துச்சு அப்படின்னா உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கோங்க. அது கூட வந்து காஷ்மீர் சில்லி எனக்கு எவ்வளவு காரம் தேவையோ அதுக்கு ஏத்த மாதிரி எடுத்திருக்கேன். இதுல வந்து ஒரு கைப்பிடி அளவு வந்து பூண்டு எடுத்துக்கோங்க. இது எல்லாமே வந்து வினிகர்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சிருங்க. ஊற வச்சுட்டு இப்போ இதை வந்து மசாலாவா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இறாலை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தோம் இல்லையா, அந்த எண்ணெயிலே வந்து இன்னும் கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து ஊறுகாய்க்கு வந்து நல்லா ஆயில் சேர்த்தாதான் வந்து ஊறுகாய் வந்து கெட்டு போகாம இருக்கும். இது கூட நான் என்ன பண்றேன் அப்படின்னா கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதுலயே வந்து கொஞ்சமா வந்து கறிவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். இதுலயே கொஞ்சமா நம்ம அதாவது வந்து குட்டி சைஸ் இஞ்சியை வந்து துருவல் போட்டு வச்சிருக்கேன். அதையுமே கொஞ்சமா சேர்த்துக்கலாம். இல்ல தட்டி கூட போட்டுக்கோங்க. இஞ்சி போட்டு அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் சூப்பரா இருக்கும். இதை அப்படியே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இது கூடயே வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த சில்லி மசாலா, அந்த பேஸ்ட்டை வந்து இதோடவே ஆட் பண்ணிட்டு இதையுமே நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது போடும்போது பார்த்து போடுங்க. ஏன்னா அது வந்து அப்படியே தெரிச்சு வரும். நல்லா வந்து வினிகர்ல மட்டும்தான் இந்த மசாலாவை நான் வந்து அரைச்சி வச்சிருக்கேன். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இப்போ மசாலா நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வந்து வதக்கி விட்டுக்குங்க. இது கூட வந்து ஆல்ரெடி வந்து ப்ரான்ல கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இதுலயுமே கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். இதுவுமே நல்லா கலரிட்டு இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அந்த ப்ரானை வந்து இதோடவே ஆட் பண்ணிக்கலாம். இதுமே நல்லா 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க. இது கூட இன்னொரு பவுடர் சேர்க்கணும். அதை சேர்த்ததுக்கு அப்புறமா வந்து நமக்கு பிரான் ஊறுகாய் வந்து ரெடி ஆயிடும். இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். இதுல என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னா கடுகு, பெருஞ்சீரகம், அப்புறம் ஜீரகம், அதுக்கு அடுத்தது வெந்தயம். இது 3மே வந்து நல்லா வறுத்து பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். இதுமே நம்ம வந்து தேவைக்கு ஏற்ப வந்து ஆட் பண்ணிக்கலாம். சூப்பரா இருக்கும். ஊறுகாய் வந்து கெட்டு போகாம ரொம்ப அருமையா இருக்கும். இந்த மாதிரி டேஸ்ட்ல நீங்க பண்ணீங்க, நான் சொன்ன பக்குவத்துல நீங்க பண்ணீங்க அப்படின்னா 6 மாசம் வரையும் கூட இந்த பிரான் ஊறுகாய் வந்து கெட்டு போகாம பழைய சாதத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து இட்லி தோசைக்கு கூட நம்ம சாப்பிடலாம். ஏதாவது நம்ம சமைக்காத டைம்ல வந்து இந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் வினிகர் ஊத்துனேன் இல்லையா, அது வந்து குக்கிங் வினிகர்னு சொல்லி கேட்டு வாங்குங்க. இதுலயே வந்து இப்ப பிரான்ல கொஞ்சமா தண்ணி விடும். அது விட்டதுக்கு அப்புறமா இந்த மேல வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் ஊறுகாய் ரெடி ஆயிடும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. ஊறுகாய் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க ஒரு கண்ணாடி ஜாருக்கு மாத்திட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன்.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்ணாடி ஜாருக்கு மாத்திட்டேன். சூப்பராகவே இறால் ஊறுகாய் வந்து ரெடி ஆயிடுச்சு. பழைய சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா வெயில் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நான்வெஜ் பிரியர்கள் வந்து இந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். வீட்டில் அதையே நம்ம செஞ்சு சாப்பிடலாங்க, ஹெல்த்தியா இருக்கும். அதை விட்டுட்டு கடையில வாங்கி சாப்பிட்றத விட நம்ம வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு மசாலா அரைக்கிறது மட்டும்தான் வேலை. மற்றபடி வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு அழகாக அந்த ஃப்ரான் ஊறுகாவை செஞ்சு முடிச்சிடலாம். இது சின்ன சின்ன ஃப்ரானா இருந்ததுன்னா, இறால் இருந்தால் இன்னும் கூட சூப்பரா இருக்கும். எனக்கு வந்து பெரிய இறால் தான் கிடைச்சிச்சு. இதுலயுமே வந்து டேஸ்ட் செமையா இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்ன்றது என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. Thank you.